கேர்ள்ஸ்க்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ இது வந்து ஷைனிங் ஸ்ப்ரே, இது வந்து ஃபோல்டிங் ஸ்ப்ரே, சோ இது என்சோ ஸ்ப்ரே. அதுக்கு அடுத்தது இது வந்து ரப்பர் பேண்ட். நான் சொன்ன நார்மல் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் அறுத்துக்காம இருக்கும். சோ அடுத்து இது வந்து பாபி பின். சோ இந்த பின் வந்து இந்த மாதிரி குத்தாம இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது இது யூ பின். இது வந்து ஸ்ட்ரைட்னிங் மிஷின். ஓகேவா? சோ அடுத்தது இது வந்து கிரிம்பர் மிஷின் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது இது கர்லிங் மிஷின். அதுக்கு அடுத்து நம்ம ப்ளோ ட்ரை பண்றதுக்கு இந்த பேடல் பிரஷ் யூஸ் பண்றோம். இது டெயில் கோம் சிப்பு அண்ட் சக்ஷன் கிளிப்பு. இதுக்கப்புறம் இது ஹேர் ட்ரையரு. இது வந்து பிளாக் போடுறது, டாபிக் பவுடரு. இது வந்து ரூட் ஸ்ப்ரே. ஓகேவா? ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்டும் வந்து நம்ம ஹேருக்காக யூஸ் பண்றதுதான். ஓகேவா? ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்டுமே வந்து அதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது இவ்வளோ ப்ராடக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது பர்ஃபெக்டா பண்ணலாம். ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஏன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் போகணும் சொல்றோம் அப்படின்னா, அப்பதான் நீங்க ஹேர் ஸ்டைல் பண்ண வரும்போது உங்களுக்கு எந்த இடத்துல